வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் நண்பன் கார்த்திகேயன். இது உங்கள் டக்கர் டிஜிட்டல் சேனல். உங்களை மீண்டும் வரவேற்க நாங்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க கடைசி வரையும் முழுவதுமாக பாருங்க. அப்பதான் நாங்க என்ன தெளிவாக சொல்ல வர உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா யூநெட் பூட்டின். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லினக்ஸ் OS மட்டும் இல்லாம விண்டோஸ் OS, மேக் OS இதெல்லாம் எல்லாமே நம்ம பென்டிரைவ்ல பூட்டபிளா மாத்திக்கலாம். இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டவுன்லோட் பண்ண அவசியமே இல்லை. இந்த அப்ளிகேஷனே உங்களுக்கு தேவையான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டவுன்லோட் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு தேவையான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் நீங்க செலக்ட் பண்ணா மட்டும் போதும், அதுவே டவுன்லோட் பண்ணி அதுவே உங்களுக்கு பென்டிரைவ்ல பூட்டபிளா மாத்தி கொடுத்துரும். இந்த அப்ளிகேஷன் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீயாவே கிடைக்குது. இது விண்டோஸ் OS தனியா கிடைக்குது, லினக்ஸ் OS தனியா கிடைக்குது, மேக் OS தனியாவே கிடைக்குது. இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை நீங்க பூட்டபிளா மாத்திக்கலாம் பென்டிரைவ்ல. அது எப்படி செய்ய போறோன்றத நீங்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். எப்படி செய்யறதை நீங்களே பாருங்க. உங்க ப்ரௌசர் ஓபன் பண்ணி கூகுளுக்கு போய்க்குங்க. கூகுள் சர்ச்ல யூநெட் பூட்டின் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அதோட அஃபிஷியல் வெப்சைட் ஃபர்ஸ்டே கீழே வந்துடும். அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் செலக்ட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிங்க. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் காட்டுறேன் பாருங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் நான். அதை மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன லினக்ஸ் OS வேணுமோ அந்த லினக்ஸ் OS செலக்ட் பண்ணிட்டு அந்த லினக்ஸ் OSல உங்களுக்கு எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் விஷன் வேணுமோ அந்த விஷன் செலக்ட் பண்ணிங்க. நான் உபுண்டு செலக்ட் பண்ணிட்டு உபுண்டுல லேட்டஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஓகே கொடுத்து பாருங்க. ஓகே கொடுத்த உடனே அதுவே டவுன்லோட் பண்ணி எனக்கு அதுவே எல்லா ஸ்டெப்ஸ் அதுவே பண்ணிடும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறதால நான் இதுக்கு கேன்சல் பண்ணிட்டு நான் டவுன்லோட் பண்ண ஃபைலை எப்படி நம்ம அதுவும் யூஸ் பண்ணலான்ற அதையும் காட்டுற பாருங்க. நான் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ற பாருங்க. கீழே டிஸ்க் இமேஜஸ்னா ISO ஃபைல் எந்த பேத் லொகேஷன்ல இருக்கோ அந்த பேத் லொகேஷன்ல போயிட்டு உங்க ISO ஃபைல் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் டெஸ்க்டாப்ல வச்சிருக்கேன், செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் ஓகே கொடுக்குறேன். இப்போ டவுன்லோட் பண்ணாமலே அது ஆட்டோமேட்டிக்காவே அதோட எக்ஸ்ட்ராக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது பென்டிரைவ்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பூட் லோடர் அதுவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துரும். நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட சிஸ்டத்துல உள்ள பூட் மெனு ஆப்ஷன் மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா சிஸ்டம் நீங்க ஆன் பண்ணும்போதே உங்களுக்கு ரைட் சைடு கீழவே காட்டும். உங்களுக்கு என்னன்னு காட்டுனா ஒன்னு F2 காட்டணும், F10, F12, டெலீட், டேப், எஸ்கேப். இந்த 5 கீ தான் மேக்ஸிமம் எல்லாரோட டெஸ்க்டாப் மாடலையோ இல்லை லேப்டாப் மாடலையோ பூட் மெனு ஆப்ஷனாவே இருக்கும். உங்களுக்கு எந்த மாடலுக்கு எதுனா தெரியலன்னா நீங்க கூகுள்ல போயிட்டு உங்களோட சிஸ்டம் மாடலை என்டர் பண்ணீங்கன்னா பூட் மெனு ஆப்ஷன் சொல்லி என்டர் பண்ணீங்கன்னா உங்களோட சிஸ்டம் மாடலுக்கு என்ன பூட் மெனு கீயோ அந்த கீ அதுவே சொல்லும். அந்த கீயை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட பூட் மெனு செலக்ட் பண்ணிக்கங்க. பூட் மெனு நீங்க லோட் பண்ணது USB. இப்போ USBனா நீங்க ரிமூவபிள் டிஸ்க் காட்டும், இல்லைன்னா உங்க பென்ட்ரைவ் நேம் காட்டும், USBனே காட்டும். இந்த மூணுல எது காட்டினா நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட OS லோட் ஆயிடும். நீங்க எப்படி நார்மலா CD போட்டு நீங்க ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்றீங்களோ அதே ப்ராசஸ் தான் நீங்க பென்ட்ரைவ் போட்டு இன்ஸ்டால் பண்ண போறீங்க. நான் சொன்ன ப்ரொசீஜர் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த விதமான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இருந்தாலும் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்க சிஸ்டத்துல. நான் ஏற்கனவே சொன்ன போல இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே அதுவே எக்ஸிட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துரும். எக்ஸிட் ஆப்ஷன் கொடுத்து முன்னாடி ஆஃப்டர் ரீபூட்டிங் செலக்ட் USB ஆப்ஷன்ஸ் இன் த BIOS பூட் மெனு. நான் என்ன சொல்லியிருந்தேன், உங்களோட பூட் மெனு நீங்க கீயை கண்டுபிடிச்சாதான் உங்களோட சிஸ்டத்துல நீங்க USB பூட் ஆப்ஷனை நீங்க எனேபிள் பண்ணி உங்க சிஸ்டத்துல நீங்க இந்த கீயை கண்டுபிடிச்சாதான் உங்களால USB பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நீங்க OS போட முடியும். ஒரு சில கம்ப்யூட்டருக்கோ இல்லை லேப்டாப்க்கோ USB உங்களுக்கு BIOSல டிசேபிள் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு அது சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை சம்பந்தமான இன்னொரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இல்ல உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் வேண்டும் என்றாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டா எனக்கு மெயில் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா என்று நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி டெக் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்துல வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நம்ம சேனல்ல வர எந்த டெக் வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.